ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி செய்ய போகிறேங்க. அதுக்கு ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன், ஒரு கப்பு. இது வந்து இங்கே குக்கரில் தான் செய்ய போகிறேன், ஆனால் தம் பிரியாணி மெத்தடில் செய்ய போகிறேங்க. இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு கப் தண்ணி ஊற்றி அதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. வாங்க, இதுக்கு தேவையான பொருள் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு பார்த்துக்கலாம் வாங்க. ஒரு கப் எண்ணெய் எடுத்துருக்கேன், ஒரு ஸ்பூன் நெய் எடுத்துக்கேங்க, ஒரு கப் தயிர் எடுத்துருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன், பட்டை கிராம்பு ஏலக்காய் எடுத்துருக்கேன், கொஞ்சம் தனியாத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் தூள் எடுத்துருக்கேன். அடுத்தது சின்ன பேபி பல்லாரி கட் பண்ணி 2 பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பேபி தக்காளி, கொஞ்சம் 2 பச்சை மிளகா, கொஞ்சம் புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, மஷ்ரூம் கொஞ்சம் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நம்ம ஊற வச்ச அரிசி ரெடியாக இருக்குது. இது தாங்க நம்ம சேர்க்க வேண்டிய பொருள். இதில் உப்பு மட்டும் மிஸ்ஸிங்க, நம்ம அப்போ சேர்த்துக்கலாம். ஓகே, அதுக்கு முன்னே ஸ்டவ்வை பற்ற வைக்கிறதுக்கு முன்னே ஸ்டவ்வுக்கிட்ட போகும்போது ஒரு லவ்வோட போகலாமா? வாங்க, ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். ஏன் ஸ்டவ்வுக்கிட்ட போகும்போது லவ்வோட போகணுன்னு சொல்கிறேன்னா, நம்ம எப்போதுமே ஸ்டவ்கிட்ட போகும்போது நம்ம இன்றைக்கி நல்லா சமைப்போங்கிற ஒரு நம்பிக்கையோடு போகணுங்க. அப்போ தான் அந்த சமையலும் ருசியாக இருக்கும். நான் 2 பேர் 3 பேர் சாப்பிடும்போது பாராட்டுக்குரியதாக இருக்கும். சரி வாங்க, சமையல் என்ன இப்போ செய்யலான்னு பார்த்துடலாம். இப்போது ஒரு 5 லிட்டர் குக்கர் தாங்க வச்சுருக்கேன். சூடானதுக்கப்புறம் அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துக்கிட்டேங்க. அடுத்தது ஒரு ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ பட்டை கிராம்பு ஏலக்காய் 3 சேர்த்துக்கலாம். இப்போது ஆனியன் கட் பண்ணி 2 சின்ன பல்லாரிங்க கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் நல்லா சேர்த்து நல்லா பொண்ணு வறுவலாக வறுத்துக்கலாமா? வறுத்துக்கோங்க. இன்றைக்கி எனக்கு நம்பிக்கையோடு வந்திருக்கேங்க. நீங்கள் நல்லா செய்ய போகிறோம், நல்லா சமைக்க போகிறோங்கிற நம்பிக்கையோடு தாங்க ஸ்டவ்வுக்கிட்ட வந்திருக்கேன். நம்ம சிந்தனைகள் எல்லாம் என்ன டென்ஷன், என்ன சிந்தனைகள்லாம் அதை அப்படியே ஓரம் கட்டி வச்சுட்டு நம்மளுடைய சிந்தனைகள் வந்து சாப்பாட்டில் மட்டும், சமையல் பண்ணுறதுல மட்டும் தாங்க இருக்கணும். ஏன்னா நம்ம சொதப்பிடாமல் இருக்கணுங்க. ஓகேங்களா? அன்னபூரணி நம்ம கிட்ட தாங்க இருப்பாங்க. ஓகே, நல்லா வதங்கி வரட்டும், நல்லா பொன்னிறமாக வரட்டும். வெங்காயம் ஆனியன் நல்லா செவந்து வரட்டும். நல்லா செவந்து வந்துடுச்சுங்க. இப்போது 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுங்களா, அதை சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க எண்ணெயில். ஆனியன் பார்த்தீங்கன்னா நல்லா செம்மையாக செவந்து வந்துருக்கு, கோல்டன் கலரில். அப்புறம் அடுத்தது தக்காளி 2 பேபி தக்காளி கட் பண்ணேன் இல்லையா, அந்த 2 தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துருங்க. இப்போ தக்காளி நல்லா வதக்கி விடுங்க. நல்ல பழுத்த தக்காளியாக இருந்தாலும் இப்போலாம் வந்து அழுத்தமாக தான் இருக்குது. தக்காளி சாஃப்டாக இருக்கும், அப்படிலாம் இல்லை, அழுத்தமான தக்காளி இருக்குது. அதுக்கு கொஞ்சம் வேகணும்னா அது கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். நான் சொன்னேன் இல்லைங்களா, சால்ட்டு அதில் வைக்கலை, அதனால் இப்போ சால்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தக்காளி வேகிறதுக்கு மட்டும் இப்போ கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக போட்டுக்கிறேன். நீங்கள் இந்து போட்டாலும் சரி, கல் போட்டாலும் சரி சேர்த்துக்கோங்க. என்கிட்ட அது இல்லைங்க, சரியாக போயிடுச்சு, அதனால் நான் சால்ட்டு தாங்க சேர்த்துக்கிட்டேன். இப்போ கேமராவுக்கு சரி பண்ணிக்கிறேன், தெரியுதா?
கரெக்டாக இருக்குமா? சமையல் தெரியுதாங்க? ஓகே. ஐயோ, இப்போ பாருங்கள் கரெக்டாக தெரியுதான்னு. கேமரா வாட்டுறேன். ஓகே, இப்போது எந்த ஆங்கிளுக்கெல்லாம் ஓகே, எனக்கு இடைஞ்சல் புரியுதுங்களா? அதுக்காக கொஞ்சம் சேர்த்து இப்போது தக்காளி வெந்து வருதுங்க. வெந்து வர நேரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்து புதினா மல்லியை சேர்த்துக்கலாம். சாரி, கருவேப்பிலை சொல்லியிருந்தால் கருவேப்பிலை சேர்க்கலைங்க, இது புதினா மல்லி மட்டும்தாங்க. இப்போ இந்த மசாலா பொடி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் தாங்க எடுத்துருக்கேன், ஏன்னா சின்ன குழந்தைங்க சாப்பிட்ற அளவுக்கு 1 கப் அரிசி காரத்துக்கு அதுவே காரமாக இருந்துச்சு. நீங்கள் வந்து வேணுங்கிற அளவுக்கு ஆப்ஷனல் தான், நீங்கள் காரம் வேணுங்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போது 1 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. அதை வந்து சீக்கிரம் வந்து சிம்மில் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க, ஏன்னா திரியாக திரிஞ்சு வந்துடும். அதுக்காக நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பாருங்கள், திரியாக வராமல் நல்லா இருக்குங்க. மசாலா பார்க்கும்போதே நல்லா இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, இப்போ மஷ்ரூம் கட் பண்ணி அலசி வச்சுருக்கேன். மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். நல்லா மசாலா எல்லாம் நல்லா போட்டு பரட்டி எடுங்க. மசாலாவோட நல்லா வதங்கி வந்து பாருங்கள். மஷ்ரூம் தெரியுதுங்களா? ஓகே, பாருங்கள், பார்க்கும்போது நல்லா இருக்குல்ல, நல்ல வாசனைங்க சமைக்கும்போது எனக்கு. இப்போது எந்த கப்பில் 1 கப் அரிசி எடுத்தோமோ அதால் 2 கப் தண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து குக்கரில் போட்டு நம்ம வந்து விசில் விட்டு வச்சோன்னாக்கா 1.5 கப் தண்ணி போதுங்க. அதுக்கு 1.5 கப்பு தண்ணி போதும் 1 கப் அரிசிக்கு. வந்து அப்படியே தம்முனாக்கா அப்படி மூடி போட்டு விசில் விடாமல் சாப்பாடு செய்ய போகிறோம். அதுக்கு 1க்கு 2 தாங்க தண்ணி வைக்கணும். அது எந்த அரிசியாக இருந்தாலும் ஓகே வச்சுக்கோங்க. இப்போது மீதி இந்த சால்ட் போட்டுக்கலாம். இப்போ நான் இந்த கப்பால் தாங்க அரிசி எடுத்தேன். இப்போ அந்த கப்பில் 2 கப் தண்ணி வச்சுக்கிறேங்க. தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம சால்ட்டு போட்டோம் இல்லைங்களா? சால்ட்டு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. ஏன்னா அரிசியில் சேர்க்கும்போது அரிசி வந்ததுக்கப்புறம் அப்போ தான் அந்த சாதத்துக்கும் அந்த உப்புக்கும் கரெக்டாக வரும். அதுக்கு ரொம்ப உப்பு போட்டுறாமல் கொஞ்சம் தூக்கலை போடுங்க உப்பு. இப்போது எனக்கு உப்பு பத்தாத மாதிரி இருக்குங்க, அதனால் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்களும் உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது எனக்கு உப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கிட்டேங்க. சேர்த்துட்டு இதை அப்படியே கிண்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு தண்ணி நல்லா கொதிக்க விடுவோம். ஒரு 5 நிமிஷம் போதுங்க, தண்ணி நல்லா கொதி வந்துடும்.
மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 5 நிமிஷங்க. ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா கொதி வந்துடுச்சு. கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த அரிசியை சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸை. அரிசி வந்து ஒரு குறைஞ்சது 20 நிமிஷமாவது தண்ணியில் போட்டு ஊற வைக்கணும். ஓகேங்களா? இப்போது நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்ததுக்கு அப்புறம் பயப்படாமல் நல்லா கிண்டி விடுங்க. ஒன்றும் ஆகாது. நம்ம வாங்குகிற அரிசியை பொறுத்து இருக்குங்க. பாஸ்மதி ரைஸ் அரிசியை பொறுத்திருக்கு. நல்லா கிண்டி விடுங்க. அடி பிடிக்காமல் இருக்கணும். நேக்காக கிண்டி விடணும். போட்டு குத்தி கிண்டி விடக்கூடாது. சமையல் பண்ணும்போது நல்லா நேக்காக கிண்டி விடணும். இப்போ தான் ரைஸ் வந்து முழுசாக நமக்கு சாதம் வந்து முழுசாக கிடைக்கும். இதெல்லாம் கட் பண்ணி இருக்கும்போது பார்க்கவே ஒரு இதாக இருக்கும். ஓகே, பாருங்க. இப்போ நல்லா ரெடி ஆகிட்டுருக்குங்க. இந்த கலரும் சேர்க்கலைங்க. மஞ்சத்தூள் சேர்க்கலை. இந்த கலர் பொடியும் சேர்க்கலைங்க. தக்காளியில் உள்ள கலரும் சில்லி பவுடரில் உள்ள கலருமே போதுங்க நமக்கு. அதுவே நல்லா தான் இருக்கும். வெயில் காலம் வந்தால் மழையை தேடுறோம், மழை காலம் வந்தால் வெயில் தேடுறோம். ஆனால் அந்த வெயில் காலத்தில் மழை பெய்யுது. ஏன்டா மழை தூதுன்னு சொல்கிறோம். அதுக்கு தாங்க சொல்லுவாங்க நரம்பில்லாத நாட்கள். சும்மாவை சொல்லி வச்சாங்க பெரியவங்க. சரி, அந்த கதை நமக்கு எதுக்கு? நம்ம சாப்பாடை கவனிக்கலாம். பாருங்கள், அரிசி நல்லா நீளமாகவே இருக்குது பாருங்கள். உடையவே இல்லை. நல்லா நீளமாகவே இருக்குது பாருங்க. அரிசி நம்ம கிண்ட விட பக்குவமாக இருக்குங்க. நேக்காக கிண்டணும். அடி பிடிக்காமல் கிண்டணும். ஓகே, ரெடியாக விட்டுருங்க. அடி பிடிக்க விட்டுறாதீங்க. ஆனால் அடி பிடிக்காமல் நல்லா அடிவாக்கில் கிண்டி விடுங்க. இன்னும் கொஞ்சம் நேரங்க, சாப்பாடு ரெடி ஆகிடும். பாருங்கள், தண்ணி கொஞ்சம் சொல்லி வந்துருச்சு. கொஞ்சம் தாங்க தண்ணி இருக்குது. இப்போ எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு உப்பெல்லாம் கரெக்டானு பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த பதத்தில் பாருங்கள், அரிசி அப்படியே முழுசாக இருக்குது பாருங்கள். இப்போது நம்ம குக்கர் மூடி போட்டு மூடிடலாங்க. நல்லா சரி பண்ணி விட்டுட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். வெயிட் போட்டு மூடி விடுங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு மூடலாம். விசில் வர வேண்டாங்க. ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வைங்க அடுப்பை. அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. 5 நிமிஷம், மொத்தம் 10 நிமிஷம் இல்லை 1/4 மணி நேரம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அப்புறம் மூடி ஓப்பன் பண்ணிங்கன்னா சுட சுட மஷ்ரூம் பிரியாணி ரெடிங்க.
பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இன்னும் ஆறுனா நல்லா இருக்குங்க, உதிரி உதிரியாக வந்துடுங்க. மஷ்ரூம் பிரியாணி ரெடிங்க. மெத்தட் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? வாங்க மஷ்ரூம் பிரியாணி சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மஷ்ரூம் பிரியாணி சுட சுட சாப்பிட்டு பார்த்துட்டேங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. உண்மையிலேயே நான் ஸ்டவ்வு கிட்டே போகும்போது லவ்வோடு தான் வந்தேன். எனக்கு சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. தேங்க்யூ.